ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யுவர் ஸ்ட்ரீம்ஸ் சாய்ஸ். இப்போது நம்ம பார்க்க போகிற ரெசிபி 12 விதமான சட்னி. முதல்ல நம்ம பார்க்க போகிறது முட்டைகோஸ் சட்னி. இதுக்கு ஸ்கில்லட்டில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு 2 ஸ்பூன் உளுந்து சேர்த்து நல்லா வறுத்துக்கணும். இதில் 2 சிவப்பு மிளகாய், 4 பல் பூண்டு சேர்த்து இதை நல்லா வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கணும். இதே ஸ்கில்லட்டில் 5 சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய், 1 கப் கோஸ் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இது நல்லா வதங்கின பிறகு இதில் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கணும். 5-6 துண்டுகள் தேங்காய் போட்டு நல்லா வதக்கிக்கணும். இப்போ இதை ஆற வச்சு மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டோம்னா கோஸ் சட்னி தயார். இப்போது குடமிளகாய் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்கில்லட்டில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கணும். இதில் 4 பல் பூண்டு, 3 பச்சை மிளகாய், 1 குடமிளகாய் கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கிக்கணும். இதுக்கு கொஞ்சமாக புளி சேர்த்துக்கணும். இப்போ இதை நல்லா வதக்கி ஆற வச்சுட்டு உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். சுவையான குடமிளகாய் சட்னி தயார். இப்போது தேங்காய் மாங்காய் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1 கப் மாங்காய் கட் பண்ணி எடுத்துக்கணும். 1 கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துண்டுகள், 1 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், 6 சிவப்பு மிளகாய், 2 பல் பூண்டு, கொஞ்சமாக கொத்தமல்லி, உப்பு சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இது சைட் டிஷ் மட்டும் இல்லை, மெயின் டிஷ்ஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது அரைச்சி எடுத்துட்டோம்னா தேங்காய் மாங்காய் சட்னி தயாராகிடுச்சு. இப்போது பாம்பே சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் 3 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்து 1/2 டம்ளர் தண்ணீர் விட்டு இதை நல்லா கலந்து தனியாக எடுத்து வச்சுக்கணும். பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கணும். கடுகு, உளுந்து, சிவப்பு மிளகாய், பெருங்காயம் போட்டு தாளிச்சுக்கணும். ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டு இதில் நல்லா வதக்கிக்கணும். 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். 1 தக்காளியை கட் பண்ணி போட்டு இதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். 4 பச்சை மிளகாயை பொடியாக நறுக்கி இதோடு சேர்த்துக்கணும். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இது நல்லா வதங்கின பிறகு கலந்து எடுத்து வச்சுருந்த கடலை மாவை இதோடு சேர்த்துக்கணும். இதுக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க ஆரம்பித்ததுமே இது நல்லா திக்காயிடும். இது நல்லா கொதித்த பிறகு துருவின கேரட், கொத்தமல்லி சேர்த்து இதை இறக்கிடலாம். சுவையான பாம்பே சட்னி தயாராகிடுச்சு. இப்போது பேரிச்சை சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்கில்லட்டில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கணும். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இதில் 6 சிவப்பு மிளகாய் சேர்த்துக்கணும். இது நல்லா வதக்கி விடணும். இதில் கொஞ்சமாக புளி சேர்த்து வதக்கிக்கணும். இது நல்லா வதங்கின பிறகு பேரிச்சை பழ கொட்டைகளை நீக்கிட்டு இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இது 1 கப் அளவுக்கு பேரிச்சை பழம். இது நல்லா வதக்கிட்டு ஆற வச்சுட்டு மிக்சர் ஜாரில் உப்பு சேர்த்து அரைச்சிக்கிட்டோம்னா பேரிச்சை சட்னி தயார். இப்போது சுரைக்காய் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்கில்லட்டில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கணும். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இதில் 7 பல் பூண்டு, 7 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா இதோட வதக்கிக்கணும். 1 கப் சுரைக்காயை இதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இது வதங்கின பிறகு கொஞ்சமாக இதில் புளி, 1 கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இது நல்லா வதங்கின பிறகு இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து இதை ஆற வச்சுட்டு மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம்.
சுரைக்காய் சட்னி தயார். இப்போது கிளாஸ் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்சர் ஜாரில் பெரிய சைஸ் தக்காளி 5 எடுத்து கட் பண்ணிவிட்டு இதில் போட்டுக்கணும். இதோட 6 சிவப்பு மிளகாய், 2 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி போட்டுக்கணும். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துக்கணும். ஸ்கில்லெட்டில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கணும். இதில் கடுகு, உளுந்து, ஜீரகம் போட்டு தாளிச்சுக்கணும். கடுகு நல்லா பொரிஞ்சதும் இதில் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இது வதங்கினதும் அரைச்சி எடுத்து வச்சுருந்த தக்காளியை இதோடு சேர்த்துக்கணும். தக்காளி நல்லா கொதித்து வரும்போது இதில் 5 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாயை பொடியாக நறுக்கி இதில் சேர்த்துக்கணும். இது நல்லா கொதித்து திக்காக ஆகும். அப்போது நல்லா பளபளன்னு கண்ணாடி மாதிரி இருக்கும். அதனால் இதுக்கு பேர் கிளாஸ் சட்னி. கொத்தமல்லி சேர்த்து இதை இறக்கிடலாம். சுவையான கிளாஸ் சட்னி தயார். இப்போது பச்சை பயிறு சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 50 கிராம் அளவுக்கு பச்சை பயிரை ஸ்கில்லெட்டில் போட்டு வறுத்துக்கணும். இது லேசாக சூடானதும் இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு நல்லா வறுத்துக்கணும். இதில் 5 பச்சை மிளகாய், 4 பல் பூண்டு, ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துண்டுகள், கொஞ்சமாக புளி சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இது எல்லாம் நல்லா வதங்கின பிறகு இதை ஆற வச்சுட்டு உப்பு சேர்த்து மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டோம்னா சுவையான பச்சை பயிறு சட்னி தயார். இப்போது வெள்ளை எள்ளு சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 50 கிராம் அளவுக்கு வெள்ளை எள்ளு ஸ்கில்லெட்டில் சேர்த்து நல்லா வறுத்துக்கணும். இது கூட 5 சிவப்பு மிளகாய், ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்து நல்லா வறுத்துக்கணும். இது ஆற வச்சுட்டு மிக்சர் ஜாரில் போட்டுக்கலாம். இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துண்டுகள், கொஞ்சமாக புளி, உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிட்டோம்னா சுவையான வெள்ளை எள்ளு சட்னி தயார். இப்போது முள்ளங்கி சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்கில்லெட்டில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கணும். இதில் 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்து இதை நல்லா வறுத்துக்கணும். இதில் 4 சிவப்பு மிளகாய் சேர்த்துக்கணும். 1 கப் முள்ளங்கி, ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி இதில் சேர்த்துக்கணும். 4 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி இதோட சேர்த்துக்கணும். ஒரு தக்காளியை கட் பண்ணி போட்டு இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இதெல்லாம் நல்லா வதங்கின பிறகு இதில் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கணும். இதில் கொஞ்சமாக புளி சேர்த்து நல்லா வதக்கின பிறகு இதை ஆற வச்சுட்டு உப்பு சேர்த்து மிக்சர் ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் முள்ளங்கியோட வாசனையே இருக்காது. ரொம்ப சுவையான முள்ளங்கி சட்னி தயார். இப்போது மஞ்சள் பூசணி சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்கில்லெட்டில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கணும். இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்து நல்லா வறுத்துக்கணும். அஞ்சு சிவப்பு மிளகாயை இதில் சேர்த்துக்கணும். ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், 7 பல் பூண்டு சேர்த்து இதில் வதக்கிக்கணும். இது எல்லாம் நல்லா வதங்கின பிறகு இதில் 1 கப் துருவின மஞ்சள் பூசணியை சேர்த்துக்கணும். இதோடு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை வதக்கிட்டு நல்லா ஆற வச்சுட்டு மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டோம்னா மஞ்சள் பூசணி சட்னி தயார். இப்போது பீட்ரூட் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்கில்லெட்டில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கணும். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்து நல்லா வறுத்துக்கணும். இதில் 5 சிவப்பு மிளகாய்,
சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். 3 பல் பூண்டு சேர்த்துக்கணும். 1 கப் துருவின பீட்ரூட்டை இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி விழுது, கருவேப்பிலை சேர்த்து இதை நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இதில் உப்பு சேர்த்து இதை ஆற வச்சுட்டு மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டா பீட்ரூட் சட்னி தயார். காய்கள் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சட்னிகளாக பண்ணி தரலாம். 12 விதமான சட்னி தயாராகிடுச்சு. இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.